டார்கெட் ஸ்கேலிங்க்கும் ஒரு வேல்யூ செட் பண்ணி அந்த வேல்யூவை ப்ரீச் பண்ணால் ஸ்கேல் பண்ணணும்னு கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸ்டெப் ஸ்கேலிங்லேயும் அந்த வேல்யூவை செட் பண்ணி ப்ரீச் பண்ணால் ஸ்கேல் ஆகும். பட் ஆக்சுவலாக என்ன டிஃப்ரெண்ட்? டார்கெட் ட்ராக்கிங் பேசிக்காக ஒரு ஏர் கண்டிஷனரில் டெம்பரேச்சர் செட் பண்ணுற மாதிரி. ஸோ எப்படி அந்த டெம்பரேச்சரை ஏர் கண்டிஷனர் தெர்மோஸ்டாட்டை யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுதோ அதே மாதிரி நீங்கள் 50% CPU யூசேஜ்னு டார்கெட் ட்ராக்கிங்கில் செட் பண்ணிங்கன்னா லோடு அதிகமாச்சுன்னா ஸ்கேல் அப் பண்ணுறதும் அதேமாரி லோடு குறைஞ்சதுன்னா ஸ்கேல் டவுன் பண்ணி அந்த 50% யூசேஜை மெயின்டைன் பண்ணும். ஸ்டெப் ஸ்கேலிங் இந்த படியை கவனிங்களேன். 50% ரீச் பண்ணோன்னே 2 இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும். 60% ரீச் ஆனோன்னே ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும். 70% ரீச் ஆனோன்னே 2 இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுங்கிறத சிபி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி மெட்ரிக்ஸை ப்ரீச் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறத இந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கிற மாதிரி ஸ்கேலிங் பண்ணுறது தான் ஸ்டெப் ஸ்கேலிங். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸை சிம்பிளாக புரிகிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி AWSஐ டீப்பராக கற்றுக்க என்னோடய கிளாஸஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.